ஹாய் ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம 3வது திருக்குறளை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அந்த 3வது திருக்குறள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். மலர் மிசை 3வது திருக்குறள் நான் சொல்கிறேன், கேளுங்க. மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். சரிங்களா? திருப்பி சொல்கிறேன். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். சரிங்களா? இதுதான் 3வது திருக்குறள். சரிங்களா? நான் அந்த 3வது திருக்குறளுக்கு குறளுடைய பொருளை பார்க்கலாம். அதாவது மலரின் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய கடவுளுடைய திருவடியை மனதார வணங்கி வாழ்பவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இந்த உலகில் பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் புகழோட வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். சரிங்களா? அப்போது இதோடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா, கடவுளை நம்பி நல்ல வழியில் வாழ்பவங்க, மன தூய்மையாக இருப்பவர்கள், அறநெறியில் நடப்பவங்க, இவர்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாள் பார்த்தீங்கன்னா புகழோட வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய பொருள். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா மலர் மிசை ஏகினான் அப்படிங்கிறதுடைய விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழமான பொருளை கொண்டது, மிகவும் ஒரு ஆழமான பொருளை கொண்டது, தூய்மை, அழகு, மேன்மை ஆகியவற்றுடைய அடையாளம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா மலரை போல தூய்மையாக இருக்கணும். அப்படி வாழ்பவர்களுக்கு வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். சரிங்களா? அப்போ அப்படி வாழ்க்கையில் வெறும் நீண்ட காலம் மட்டும் இல்லை, அவர்களின் வாழ்க்கை பார்த்திங்கன்னா வெறும் நீண்ட காலம் மட்டும் இல்லை, புகழுடன் நீடிக்கும் வாழ்க்கை அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுடைய பொருள். இதான் அதோடைய பொருள். இப்போ ஒரு மனிதன் பார்த்திங்கன்னா நல்ல எண்ணங்களுடன் வாழ்ந்தாங்க அப்படின்னா, கடவுள் நினைத்து நேர்மையாக நடந்தாங்க அப்படின்னா, அவரை பார்த்திங்கன்னா எல்லோரும் மதிப்பாங்க. அவர் இறந்த பின்பும் பார்த்திங்கன்னா அவருடைய நல்ல பெயர் உலகத்தில் நிலைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நிலமிசை நீடு வாழ்வார் அப்படிங்கிற வரியின் உண்மையான அர்த்தம். சரிங்களா? அப்போது இது என்ன முக்கியமாக சொல்லுது அப்படின்னா, இந்த குறள் முக்கிய பாடம் என்ன சொல்லுதுன்னா, கடவுள் நம்பிக்கையை பற்றி சொல்லுது, மன தூய்மையை பற்றி சொல்லுது, நல்ல செயல்களை பற்றி சொல்லுது. சரிங்களா? ஓகே மக்களே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க, எல்லோரும் ஜாலியாக இருங்க, எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மக்களே, எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போடலாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்புறம் மக்களே, நான் எப்போவும் சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும், எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ மக்களே, ஸோ நான் எப்போ சொல்கிற மாதிரி மக்களே, எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் மக்களே. பாய் பாய் மக்களே.